சார் அப்ப பாஜக இந்த இடத்துல விஜய கைக்குள்ள போட்டுக்கிறத ஒரு பக்கம் முக்கியமா பண்ணுதா? இல்ல இந்த கள சூழ்நிலையை வந்துட்டு நமக்கு சார்பா பயன்படுத்தி பாஜக உள்ள பண்ணணும். பிகாஸ் வந்து இந்த 8 எம்பிக்களை கொண்ட குழு அமைச்சது, அதுக்கு அண்ணாமலை வந்து டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணது, அது ஒரு ரிப்போர்ட்டா கொடுத்தது. இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் இவங்க தன்னிச்சையா அவங்களா முடிவெடுத்து மூவ் பண்றது. இதெல்லாம் வந்து விஜய் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காகவா? இல்ல பாஜகவுடைய பிரசன்ஸ் தமிழ்நாட்டில் வந்து நிலைநிறுத்தணுன்றதுக்காகவா? ஏங்க இவங்க முதல்ல வந்து இந்த 8 பேர் குழுன்னா நீங்க கும்பமேளா மரணத்துக்கு 80 பேர் குழு அனுப்பியிருக்கணும். இங்க நடந்த மரணம் எண்ணிக்கையும் அங்க நடந்த மரணம் எண்ணிக்கையும் மணிப்பூருக்கே நீங்க மணிப்பூருக்கே இவர் போகல. யாரு இவர் நரேந்திரர் மோடி அவர் போல. அப்போ அப்படி இருக்கப்ப இவங்களுக்கு என்ன அரசியல் இது இருக்கு? மக்கள் நலன் சார்ந்த அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா சிபிஎம் சிபிஐ சொல்லலாம். அதே மாதிரி மதிமுகவை சொல்லலாம். கருத்து மாறுபாடுகள்லாம் இருந்தால் கூட மதிமுக சொல்லலாம். மற்றபடி இது வந்து மக்களை எந்தெந்த வகையிலெல்லாம் ஏமாற்றலாம் அப்படிங்கிறது தான் ஒன்று. அதே மாதிரி இந்த வருஷம் நான் பாமகவை சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய அறிக்கையாக இருக்கட்டும் உதாரணமாக ஒன்று சொல்கிறேனே, பொன்னியின் செல்வன் நாவலை வந்து படமாக எடுத்திருக்கிறாரு மணிரத்னம். ஒட்டுமொத்த தமிழினமும் அப்படியே மகிழ்ச்சி அடைந்து அதை பார்த்துட்டு இருக்கு. அதில் ஒரு தகவல் இன்னொன்று சொல்கிறேன். அதே நேரத்தில் வந்து விஜய் படம் ஒன்று தான் அதிகமான வசூல்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னன்னா இதில் இன்னொரு விஷயம் பல பேர் தெரியாது. அதிகம் பேர் பார்த்தது வந்து பொன்னியின் செல்வன். உண்மையிலே சூப்பர் ஹிட் அதுதான். இங்கே அதீத விலையை வச்சு விற்று அந்த கணக்கில் இத்தனை கோடி வசூல்லாம். ஆனால் உண்மையிலேயே அதிகம் பேர் பார்த்தது, நான் சொல்கிறது வந்து புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா, பார்த்தது பொன்னியின் செல்வன். அப்போ ஒட்டுமொத்த நம்ம தமிழ் மக்களும் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அன்புமணி என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு நடைபயணம் போகிறார். எங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் சோழர் காலத்தில் வந்து உருவாக்கின ஒரு ஆறு. அந்த ஆறு பயனற்று கிடக்கு. பல வருடமாக அதை சொல்லிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் அந்த படத்தை வச்சு அதை என்ன செய்ய முடியலாம்? ஏன்னா மக்கள் அதில் இருக்கிறாங்கல்ல, அவங்கள வந்து எப்படி சரியாக இந்த மூலமானு சொல்லி நடைபயணம் போனார். நல்ல யோசனை. இப்படியாவது தான் இந்த கட்சிகள் தான் சொல்ல முடியுமே தவிர மற்ற எல்லா கட்சியும் வெறும் அரசியல் தான். ஆக வந்து பாமக அரசியல் பண்ணலை, மதிமுக அரசியல் பண்ணலை, சிபிஐ அரசியல் பண்ணலை, சிபிஎம் அப்படி சொல்லலை. அவர்கள் அரசியலும் பண்ணுகிறார்கள். மற்ற ஆட்கள் அரசியல் மட்டுமே பண்ணுறாங்க. அதில் பாஜக விதிவிலக்கு இல்லை, திமுக விதிவிலக்கு இல்லை.